வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் கருப்பு கவினி அரிசி லட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் அளவுக்கு கருப்பு கவினி அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்க போகிறோம். பொரிக்கு வறுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இந்த கவினி அரிசியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. நார் சத்து, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லி ஆரோக்கியமான ஒரு உணவு. நீரிழிவை கட்டுப்படுத்தவும் இது ரொம்பவும் உதவும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி அதிகப்படியாக நன்மைகளை தரும். கல்லீரலையும் பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவும் உதவும். கொலஸ்ட்ராலை ரொம்ப அதிகப்படியாக குறைச்சிரும். புற்றுநோயை நம்மளுக்கு வராமல் தடுக்கக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவினி அரிசி தான். நீண்டகால ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் பயன்படும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ரொம்ப நேரம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். மேலே லைட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக வரும். அந்த பொரி வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாதிரி பொரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோம். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையும் நம்மளுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கருப்பு கவினி அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதோட பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் ஏலக்காய் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதோட நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 1 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கரலாம். இப்போ சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம். கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும், அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடாக நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா பிணையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். இதை 10 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை நெய்யோட வச்சு சாப்பிட்றப்பையும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவுனி அரிசியை ராஜாக்கள் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாகவே இந்த கவுனி அரிசி கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.